வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வித்தியாசமாக பூண்டு சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன கிணத்துல வெந்நீரில் கொஞ்சமாக புளி எடுத்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். இது அப்படியே ஊறட்டும். இப்போ 10 பெரிய பல் பூண்டு எடுத்துருக்கேன். இதனோட தோலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு தடவை கழுவிட்டு ஒவ்வொரு பூண்டையும் 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உரப்பான வரமிளகா 10 வரமிளகா எடுத்திருக்கேன். இதனுடைய காம்பெல்லாம் எடுத்தாச்சு. 2 தக்காளி இதை கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்தும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து ஒரு கரண்டி மூலமாக தாளித்து எண்ணெயோட இந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா வரமிளகா உரப்பாக இருக்கனால தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்துருக்கேன். இதனுடைய வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை லேசாக வதக்கிட்டு அந்த பூண்டையும் போட்டுக்கலாம். லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்குங்க. ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா 4 புறமும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இந்த வெங்காயம் தக்காளினா வதங்கி வரட்டும். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்த்தாச்சு. இது நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துட்டு ஊற வச்ச புளியை மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையில்லை. இப்போ ஏன்னா இந்த தக்காளி நல்லா தண்ணியோடு வரும், அதனால தான். இப்போ இதை ஏற்கனவே தாளித்து வச்ச கிண்ணத்தில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.